வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் சந்தையில் அரசாங்க தலையீடு என்கின்ற பாடப்பரப்பில உற்பத்தியாளர் மீது அரசாங்கம் நேரில் வரி விதிப்பொன்றை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த வரியினுடைய சுமையில நுகர்வோரும் உற்பத்தியாளரும் பங்கு கொள்ள வேண்டிய அளவை தீர்மானிக்கிற காரணிகள் எவை என்ற விடயம் பார்க்க போறோம். இப்ப உற்பத்தியாளர் மீது அரசாங்கம் நேரில் வரியினை விதிக்கின்ற பொழுது சட்ட ரீதியாக அந்த வரி முழுவதையும் எடுத்து அரசுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பு அல்லது கடமை உற்பத்தியாளனுக்கு உரியது. அதன் காரணமாகத்தான் நிரம்பல் கோடு இடப்புறம் நகருது. ஆயினும் சந்தையில நடைமுறையில அந்த பண்டம் விற்க முற்படுகின்ற பொழுது அந்த வரியினுடைய சுமை முழுவதும் நுகர்வோரால் தாங்கப்படுகிறதா, இல்லை உற்பத்தியாளரால் தாங்கப்படுகிறதா, இல்லை அவ்விரு தரப்பினராலும் தாங்கப்படுகிறதா என்பதை தீர்மானிப்பதில் இரு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. ஒன்று, அப்பொருளினுடைய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. ரெண்டு, அப்பொருளினுடைய நிரம்பல் நிகழ்ச்சி என்கின்ற இரு விடயங்கள் செல்வாக்கு செலுத்தும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சி என்று சொல்லப்படுகின்ற இரு விடயங்கள் செல்வாக்கு செலுத்தும். இப்ப நாங்கள் இந்த விடயங்களை தான் பார்க்க போறோம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி மொத்தம் எத்தனை வகைப்படும்? 5. அந்த 5 வகையான விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளின் போதும் வரிச்சுமை எவ்வாறு பகிரப்படுகிறது, அதுபோன்று நிரம்பல் நிகழ்ச்சி 5 வகைப்படும், அதன் போதும் வரிச்சுமை எவ்வாறு பகிர்வு செய்யப்படுகிறது என்கின்ற விடயங்கள் தான் இங்க பார்க்கப்பட போகிறது. முதலில் நாங்கள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கேற்ப வரிச்சுமை எங்கனம் பகிர்வு செய்யப்படுகிறது என்ற விடயம் பற்றி பார்ப்போம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சியினுடைய 5 வகைகளை நாங்கள் இப்பொழுது வரைபட ரீதியாக புரிந்து கொள்வோம். விலைசார் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் பூஜ்ஜியமாக இருந்தால், PED பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஒன்றிலும் குறைவாக இருந்தால், பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஒன்றுக்கு சமனாக அமைந்தால், பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஒன்றிலும் அதிகமாக இருந்தால், பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் எங்களுக்கு முடிவிலியாக இருந்தால் வரிச்சுமைகள் நுகர்வோராலும் உற்பத்தியாளர்களினாலும் எங்கனம் தாங்கப்படுகிறது என்ற விடயம் பார்க்க போறோம். இங்கே 5 வகையான விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளின் போதும் வரிச்சுமை பகிர்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த விதிக்கமைவு, அதாவது நிகழ்ச்சியினுடைய விதிக்கமைய நாங்கள் முதலிலே கேள்விக்கோட்டை வரைவோம். பூஜ்ஜியமாக இருந்தால் கேள்விக்கோடு இவ்வாறு செல்ல வேண்டும். ஒன்றிலும் குறைவாக இருந்தால் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி எப்போது ஒன்றிலும் குறைவாக இருக்கும், நடுப்புள்ளிக்கு கீழான பகுதி இவ்வாறு இருக்கு. நடுப்புள்ளிக்கு கீழதான் ஒன்றிலும் குறைவு, மேற்பகுதியில் ஒன்றை விட அதிகமாக இருக்கும். ஆகவே விலையச்சுக்கு மென்சாய்வான வடிவத்தோட கேள்விக்கோடு இருக்கும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஒன்றுக்கு சமனாயின் கேள்விக்கோடு செவ்வக அதிபர வளையின் வடிவம் கொண்டதாக இருக்க முடியும். ஒன்றிலும் கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்பது கேள்விக்கோட்டினுடைய நடுப்புள்ளிக்கு மேலான பகுதிகளில் காணப்படும். நடுப்புள்ளிக்கு மேலான பகுதிகளில் ஒன்றை விட அதிகம். எனவே தொகையச்சுக்கு மென்சாய்வாக கேள்விக்கோடு இருக்கும். முடிவிலி விலைசார் கேள்வி நிகழ்ச்சியாயின் கேள்விக்கோடு எங்களுக்கு கிடையச்சுக்கு சமாந்தரமாக இருக்க முடியும். இவ்வாறாக 5 வகையான விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளின் போதும் நாங்கள் கேள்விக்கோடுகளை வரைந்து கொள்கிறோம். அடுத்த விடயம் நாங்கள் நிரம்பல் கோட்டை வரைவோம். நிரம்பல் கோடு சாதாரண கோட்டின் வடிவம் உடையதாகவே அமைய வேண்டும். சாதாரண நிரம்பல் கோடாக நாங்கள் வரைய போறோம். ஏனெனில் கேள்வி நிகழ்ச்சிக்கேற்ப, விலை கேள்வி நிகழ்ச்சிக்கேற்ப நாங்கள் வரியை இனங்காணுகிற பொழுது நிரம்பல் நிகழ்ச்சியை நாங்கள்
நிரம்பல் கோட்டை, நிரம்பல் நிகழ்ச்சி அல்ல, நிரம்பல் கோட்டை நாங்கள் சாதாரண கோடாகத்தான் வரைய வேண்டும். இப்பொழுது நாங்கள் சந்தையினுடைய ஆரம்ப சமநிலைகளை குறித்துக் கொள்வோம். ஆரம்ப சமநிலைகளை குறித்துக் கொள்கிறோம். இவ்வாறு குறித்த பிற்பாடு நாங்கள் உதாரணத்துக்காக ஒரு சமநிலை விலையினையும் சமநிலை தொகையும் கொடுப்போம். 10 100 என்பதை பொதுவாக போட்டுக்கொள்வோம். 10 100 சமநிலை விலையாகவும் சமநிலை தொகையாகவும் நாங்கள் 5 படங்களுக்கும் போட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிலையில இப்பொழுது நாங்கள் இந்த பொருளின் மீது வரி விதிக்கப்படுகின்ற பொழுது நிரம்பல் கோடு எவ்வாறு நகரும் என்ற விடயத்தை காட்டப் போகிறோம். நிரம்பல் கோடு எவ்வாறு இடப்புறம் நகரும் என்பதை படத்தில் காட்டுவோம். சமாந்தரமாக நிரம்பல் கோடு இடப்புறம் நகருது ST, சமாந்தரமாக நிரம்பல் கோடு இடப்புறம் நகர்கிறது ST, சமாந்தரமாக நிரம்பல் கோடு இடப்புறம் நகர்கிறது ST, சமாந்தரமாக நிரம்பல் கோடு இடப்புறம் நகர்வதை ST ஆக நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். இவ்வாறு காட்டப்பட்ட பிற்பாடு சந்தையினுடைய புதிய சமநிலை விலையினையும் தொகையினையும் குறித்துக் கொள்வோம். இப்பொழுது இங்கே புதிய சமநிலை விலையை குறிப்போம். இந்த விலையை நாங்கள் 15 ரூபான்னு போட்டுக்கொள்வோம். இப்பொழுது நாங்கள் இந்த படத்துக்கு விளக்கம் பார்ப்போம். வரி என்பது எவ்வாறு கணிக்கப்படுகிறது? சமநிலை தொகைக்கு நேரே ஆரம்ப நிரம்பல் கோட்டுக்கு புதிய நிரம்பல் கோட்டுக்கும் இடையிலான விலையச்சு ரீதியான தூரம் விதிக்கப்பட்ட வரி. எனவே 10க்கும் 15க்குமான தூரம் தான் விதிக்கப்பட்ட வரி. அதுதான் 2 நிரம்பல் கோட்டுக்குமான தூரம். இங்கே விதிக்கப்பட்ட வரியினுடைய முழு அளவினாலும் சந்தை விலை அதிகரித்திருக்கிறது. எனவே வரிச்சுமை முழுவதும் நுகர்வோனால் தாங்கப்படுகிறது. வரிக்கு சமனாக விலை கூடுதல் சொன்னா என்ன கருத்து பிள்ளைகள்? வரியின் முழு அளவாலும் சந்தை விலை கூடுது. நுகர்வோன் 10 ரூபாவுக்கு வாங்கிய பொருளை இப்பொழுது 15 ரூபாவுக்கு வாங்குகிறான். எனவே வரிச்சுமை முழுவதும் நுகர்வோனால் தாங்கப்படுகிறது. உற்பத்தியாளர் வரிச்சுமையில் பங்கு கொள்ள மாட்டான். இன்னொரு விளக்கம் பாருங்க பிள்ளைகள். இங்க முற்றாக நிகழ்வற்ற கேள்வி. என்னதான் விலை கூடினாலும் நுகர்வோன் வாங்குற கேள்வி என்ன செய்ய போறதில்லை, மாற்ற போறதில்லை. அப்ப உற்பத்தியாளர் மீது வரி விதிச்சவன் என்ன செய்வான்? வரிச்சுமை முழுவதையும் நுகர்வோன் மீது சுமத்தி விட முடியும் தானே. ஆகவே சுமத்துறான். வரியின் முழு அளவாலும் சந்தை விலை கூடுது. ஆகவே பிள்ளைகள் இங்கே நாங்கள் அலகு வரி எவ்வளவுன்னு சொல்ல போறோம். அலகு வரி சமன் ரூபாய் 5. இதுல நுகர்வோனுடைய வரி எவ்வளவு அப்படி கேட்டீங்கன்னா அதுவும் ரூபாய் 5. ஆகவே இங்கே மொத்த வரியும் ஆணுடைய வரி என்று கேட்டால் நுகர்வோன் வரியாகத்தான் இருக்க முடியும் என்பதன் விளக்கம். அப்ப இந்த இதை பற்றி சில கேள்வி கேட்போம். உற்பத்தியாளர் வரிச்சுமையில் பங்கு கொள்ளாத சூழ்நிலை இதுதான். வரிச்சுமை முழுவதும் நுகர்வோரால் தாங்கப்படும் நிலை இதுதான். வரியின் முழு அளவாலும் சந்தை விலை கூடுதல் இதான் விளக்கம். ஓகே, இப்பொழுது இரண்டாவது சூழ்நிலைக்கு வருவோம். ஒன்றிலும் குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கு வருவோம். இங்க வரிக்கு பின்னரான புதிய சமநிலையை குறித்துக் கொள்வோம். இப்பொழுது வரி என்பது எவ்வாறு அளவிடப்படும்? 2 நிரம்பல் கோட்டுக்கும் இடையிலான விலையச்சு ரீதியான தூரம். அதாவது புதிய சமநிலை தொகையில நாங்கள் 2 நிரம்பல் கோட்டுக்கும் இடையிலான தூரம் விதிக்கப்பட்ட வரி. வரி அறிய வேணுமா? இங்க வந்து பார்ப்போம். இவ்வாறு நான் பார்க்கிற பொழுது இந்த விலையை 13 போடுகிறேன், இந்த விலையை 8 போடுகிறேன். கீழ்த்துண்டம் சிறிது 2 ரூபாய் வரி, மேல் துண்டம் பெரிது 3 ரூபாய் வரி என்று நான் போட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த வரவின்படி பார்க்கிற பொழுது விதிக்கப்பட்ட அலகு வரி எவ்வளவு? 8க்கும் 13க்குமான வேறுபாடு 5 ரூபாய். ஏற்கனவே நுகர்வோன் 10 ரூபாவுக்கு வாங்கிய பொருளை இப்பொழுது வாங்குறான் 13 ரூபாவுக்கு. அப்ப வரியினால விலை எவ்வளவு கூடி இருக்கு? 3 ரூபாய். அப்ப நுகர்வோன் வரிச்சுமை எவ்வளவு? 3 ரூபாய். உற்பத்தியாளர் 13 ரூபாவுக்கு பொருளை விற்றாலும் 5 ரூபாய் வரியை அரசுக்கு செலுத்துவானாயின் உற்பத்தியில் பெறுகின்ற விலை என்ன? 8 ரூபாய். உற்பத்தியாளர் 10 ரூபாவுக்கு விற்ற பொருளை இப்பொழுது 8 ரூபாவுக்கு தான் விற்று பெற முடியும். அப்ப அவன் வரிச்சுமை எவ்வளவு பிள்ளைகள்? 2 ரூபாய். அப்ப இங்க நுகர்வோன் வரிச்சுமை 3 ரூபாய், உற்பத்தியின் வரிச்சுமை 2 ரூபாய். அப்ப இந்த படத்தின்படி
அலகு வரி எவ்வளவு? ரூபாய் 5. இதில் நுகர்வோன் வரி எவ்வளவு? ரூபாய் 3. உற்பத்தியாளருடைய வரி எவ்வளவு? ரூபாய் 2. அப்ப இங்க நுகர்வோருடைய வரி பெரிது, உற்பத்தியாளருடைய வரி சிறிதாக இருக்கும். இதுதான் சூழ்நிலை. இன்னொரு வகையில சொல்ல போனால் பிள்ளைகள், ஒன்றிலும் குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உள்ள பண்டம் எது அப்படி கேட்டால் நான் சொல்லுவோம் அத்தியாவசிய பண்டங்கள், பதிலீடுகள் குறைந்த பண்டங்கள் சொல்லுவார். எனவே இந்த பண்டங்களின் விலை கூடினால் நுகர்வோன் கேள்வியை சிறிதளவு தான் குறைப்பான். எனவே நுகர்வோன் மீது அதிக வரியை நாங்கள் என்ன செய்யலாம்? சுமத்தலாம். அவ்வகையில 3 ரூபாய் சுமத்தப்பட்டிருக்குது. உற்பத்தியாளர் குறைந்த அளவு வரி சுமையைத்தான் தாங்குகிறான். அவ்வாறு நாங்கள் ஒரு விளக்கம் எடுக்கலாம். அடுத்த விடயத்துக்கு வருவோம். விலைக்கேள்வி நிகழ்ச்சி ஒன்றாக அமைகிற பொழுது வரிச்சுமை பகிர்வு என்ன? இப்பொழுது நாங்கள் வரிக்கு பின்னரான புதிய சமநிலை புள்ளியை எடுத்துக்கொள்கிறோம். சமநிலை தொகையை குறிக்கிறோம், சமநிலை விலையை குறிக்கிறோம். இப்ப இங்கேயும் வரி என்பது என்ன? 2 நிரம்பல் கோட்டுக்கும் இடையிலான தூரம். குறிப்பிடுவோம் இவ்வாறு வர வேணும். கிட்டத்தட்ட இந்த செவ்வகத்தின் பரப்பும் இந்த செவ்வகத்தின் பரப்பும் சமம். எனவே நான் இதை 12 ரூபாய் 50 இதை 7 ரூபாய் 50 என்று போடுகிறேன். சமதுண்டங்கள் என்றபடியா கீழையும் மேலே சம அளவு வரக்கூடிய வகையில் விலைகள் பங்கிடப்பட்டிருக்கின்றன. 7 ரூபாய் 50 12 ரூபாய் 50 வேறுபாடு ரூபாய் 5 ரூபாய். அதுதான் விதிக்கப்பட்ட அலகு வரி. நுகர்வோன் இப்பொழுது 10 ரூபாவுக்கு வாங்கிய பொருளை 12 ரூபாய் 50 வாங்குகிறான். எனவே 5 ரூபாய் அலகு வரியில நுகர்வோனுடைய சுமை என்ன? 2 ரூபாய் 50. அப்ப உற்பத்தியாளர் எவ்வளவு வரியை சுமக்கிறான்? 12 ரூபாய் 50 பொருள் விற்கப்பட்ட போதும் 5 ரூபாய் அலகு வரி அரசுக்கு போனால் உற்பத்தியாளர் பெறுகின்ற விலை என்னவா இருக்கும்? 7 ரூபாய் 50. எனவே இங்கே அலகு வரி 5 ரூபாவில் நுகர்வோன் 2 ரூபாய் 50 உற்பத்தியாளர் 2 ரூபாய் 50 சுமக்கிறார்கள். எனவே வரிச்சுமை இருவருக்கும் சமனாக பங்கிடப்படுகிறது. இதன்படி இங்கே அலகு வரி எவ்வளவு என்று சொன்னார்? ரூபாய் 5. இதில் நுகர்வோருடைய வரி எவ்வளவு? ரூபாய் 2.50. உற்பத்தியாளருடைய வரி எவ்வளவு? ரூபாய் 2.50. எனவே இங்கு நுகர்வோனுடைய வரி யாருக்கு சமனா இருக்கும்? உற்பத்தியாளர் வரிக்கு சமனா இருக்கும். சமமான வரி பகிர்வு நிலைமையை இந்த படம் காட்டுது. அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஒன்றிலும் கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்று பார்க்கிறோம். இந்த வரிக்கு பின்னரான புதிய சமநிலை புள்ளியை நாங்கள் குறிக்கிறோம். சமநிலை தொகையினையும் சமநிலை விலையையும் குறிக்கிறோம். சமநிலை தொகை குறையுது, சமநிலை விலை கூடுது. விதிக்கப்பட்ட வரி 2 நிரம்பல் கோட்டுக்கும் இடையிலான தூரம். எனவே நாங்கள் இங்கே 2 கோட்டுக்குமான தூரத்தை குறிப்பிடுகிற பொழுது மேல் துண்டத்தினுடைய அளவு சிறிதாகவும் கீழ் துண்டத்தினுடைய அளவு பெரிதாகவும் இருக்கிறது. எனவே நான் இந்த விலையை 12 என்றும் இந்த விலையை 7 என்றும் போட்டுக் கொள்கிறேன். இங்கேயும் விதிக்கப்பட்ட அலகு வரி எவ்வளவு? ரூபாய் 5. இதுல வரியினால விலை எவ்வளவு கூடியிருக்கு? 2 ரூபாய். நுகர்வோன் 10 ரூபாவுக்கு வாங்கிய பொருளை 12 ரூபாவுக்கு வாங்குகிறான். எனவே நுகர்வோனுடைய வரிச்சுமை ரூபாய் 2. உற்பத்தியாளர் 12 ரூபாவுக்கு பொருளை விற்றாலும் தான் பெறுகின்ற விலை 7 ரூபாய் தான். காரணம் 5 ரூபாவை அரசுக்கு செலுத்தி விடுகிறான். எனவே வரி காரணமாக உற்பத்தியாளர் 10 ரூபாவுக்கு பதிலாக இப்பொழுது 7 ரூபாய் தான் பெறுவார்கள். எனவே அவர்களுடைய வரிச்சுமை 3 ரூபாவாக இருக்க முடியும். எனவே இவ்வரைவிலும் அலகு வரி எவ்வளவு என்று கேட்கப்பட்டால் ரூபாய் 5. இது நுகர்வோருடைய வரி எவ்வளவு என்று கேட்டால் ரூபாய் 2. உற்பத்தியாளருடைய வரி எவ்வளவு என்று சொன்னால் ரூபாய் 3. எனவே இங்கு நுகர்வோருடைய வரியை காட்டிலும் உற்பத்தியாளருடைய வரி என்னவாக இருக்கும்? அதிக அளவுடையதாக இருக்கும். இன்னும் ஒரு விளக்கம் பார்க்கலாம் பிள்ளைகள். இது ஒன்றிலும் கூடிய விலை கேள்வி நிகழ்ச்சி உள்ள பண்டம். ஆடம்பரத்தன்மை கொண்டது, அதிக அளவு பதிலீடுகள் கொண்டது. எனவே இந்த வரியை நாங்கள் நுகர்வோன் மீது அதிகம் சுமத்தேலாது. அப்படி சுமத்தப்பட்டால் நிகழ்ச்சி உள்ள பண்டம் விலை கூடினால் கேள்வி பெருமளவில் குறைந்துவிடும். உற்பத்தியாளர் விற்பனை வருமானம் குறையும்.
எனவே நுகர்வோர் மீது பெருமளவு வரியை சுமத்திவிட முடியாது. அப்ப சிறிதளவு வரிதான் நுகர்வோர் மீது சுமத்தப்படுகிறது. பெரும் பகுதியை உற்பத்தியாளர் தாங்கிக் கொள்ள நேரிடுகிறது. அதுதான் இதுக்குரிய விளக்கம். விளங்கியதா? இப்பொழுது நாங்கள் முடிவிலி விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கு வருவோம். இங்கே ஆரம்ப சமநிலை விலை 10 ரூபாய், சமநிலை தொகை 100, நிரம்பல் கோடு இடப்புறம் நகர்கிறது. மீளவும் கேள்வியும் நிரம்பலும் சந்திக்கிற புள்ளி இங்கே இருக்கிறது. ஆயினும் சமநிலை விலை முதலும் 10 ரூபாய், தற்போது வரிக்கு பின்னும் 10 ரூபாய். ஆனால் சமநிலை தொகை மட்டுமே குறைவடைந்து இருக்கிறது. வரியை எவ்வாறு வரவிலை பார்ப்பதென்றால் 2 கோட்டுக்கும் இடையிலான விலையச்சு ரீதியான தூரம். இங்கே நான் அந்த விலையை 5 ரூபாய் போட்டுக் கொள்கிறோம். எனவே விதிக்கப்பட்ட வரி எவ்வளவு? 5 ரூபாய். வரிக்கு முதலும் நுகர்வோன் 10 ரூபாவுக்கு தான் வாங்குகிறான். வரிக்கு பிறகு நுகர்வோன் 10 ரூபாவுக்கு தான் பொருளை வாங்குகிறான். எனவே நுகர்வோன் இப்பொருளுக்காக செலுத்துகின்ற விலையில் மாற்றம் இல்லை. எனவே நுகர்வோன் வரி சுமையில் பங்கெடுக்கவில்லை. வரி என்பது 2 கோட்டுக்குமான தூரம். வரி விதிக்கப்பட்டிருக்கிறது, தொகை குறைந்திருக்கிறது, ஆனால் சமநிலை விலை மாறவில்லை. அப்ப நுகர்வோன் வரி சுமையில் பங்கு கொள்ளவில்லை. வரிச்சுமை முழுவதும் உற்பத்தியாளரால் தான் தாங்கியதாக கருதி கொள்கிறோம். எனவே இந்த வரவின்படி அலகு வரி எவ்வளவு? ரூபாய் 5. நுகர்வோர் வரி எவ்வளவு பிள்ளைகள்? 0 விலை. அவர் தாங்கவே இல்லை. உற்பத்தியாளருடைய வரி அப்ப எவ்வளவு இருக்கும்? ரூபாய் 5. அப்ப இங்க மொத்த வரியும் ஆருடைய வரி என்று கேட்டால் உற்பத்தியாளர் வரியாகவே இருக்க முடியும். இது நாங்க இன்னொரு விளக்கம் சொல்லலாம் பிள்ளைகள். முடிவிலி விலைக்கேள்வி நிகழ்ச்சி உள்ள பண்டம் எதுன்னு பூரண பதிலீடுடைய பண்டங்கள், குறிப்பா நிறை போட்டியில் விற்கப்படுகின்ற பண்டங்கள். இவற்றின் விலை ஒருபோதும் நாங்கள் அதிகரிக்க இயலாது. விலை சந்தையால் மாறுவதை தவிர வரியால் மாற்றி அமைக்க முடியாது. விலை கூடினா விற்பனை 0க்கு வந்துவிடும். காரணம் பூரண பதிலீடுடைய பண்டங்கள். எனவே வரிச்சுமை முழுவதையும் உற்பத்தியாளரை தாங்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது 5 விலைக்கேள்வி நிகழ்ச்சிகளின் போதும் வரிச்சுமையினுடைய பகிர்வை நாங்கள் வரைபடங்களில காட்டி விளக்கி இருக்கிறோம். மீளவும் ஒரு முறை சொல்வோம். பாருங்க பிள்ளைகள், இங்கே பூச்சிய விலைக்கேள்வி நிகழ்ச்சியின் போது வரி விதிக்கப்படுகின்ற போது வரியின் முழு அளவாலும் சந்தை விலை கூடுது. வரிச்சுமை முழுவதும் நுகர்வோனுக்குரியது. உற்பத்தியாளன் பங்கு கொள்ள மாட்டான். ஒன்றிலும் குறைந்த விலைக்கேள்வி நிகழ்ச்சியின் போது வரிச்சுமையின் பெரும் பங்கு நுகர்வோனுக்குரியது. உற்பத்தியாளருடைய பங்கு மிக குறைவாக இருக்கும். அலகு விலைக்கேள்வி நிகழ்ச்சியின் போது வரிச்சுமையானது நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் சம அளவில் பங்கிடப்படுகிறது. ஒன்றிலும் கூடிய விலைக்கேள்வி நிகழ்ச்சி அல்லது சார்பளவில் நெகிழ்வுள்ள விலைக்கேள்வி நிகழ்ச்சியின் போது நுகர்வோருடைய வரிச்சுமையினுடைய அளவு குறைவா இருக்கும். உற்பத்தியாளர் வரிச்சுமை மிக அதிகமா இருக்கும். நிறைவு நிகழ்ச்சியின் போது, முடிவிலி விலைக்கேள்வி நிகழ்ச்சியின் போது நுகர்வோர் வரிச்சுமையில் பங்கு கொள்ள மாட்டார்கள். மொத்த வரியும் உற்பத்தியாளர் வரிச்சுமையாகவே அமைய முடியும். இதுதான் பிள்ளைகள், உற்பத்தியாளர் மீது வரியினை விதிக்கின்ற போது விலைக்கேள்வி நிகழ்ச்சிக்கேற்ப வரிச்சுமை பகிர்வு வேறுபடுகின்ற விதம். இங்கே வரைபடங்களை நாங்கள் வரைகிற பொழுது அடிப்படை விலைக்கேள்வி நிகழ்ச்சிக்கு ஏற்ப கேள்வி கோடுகளை விதிக்கமைய கீறவன் சாதாரண நிரம்பல் கோடுகளை வரைந்து நிரம்பல் கோட்டை இடப்புற நகர்த்துகிற பொழுது வரிச்சுமையினுடைய பகிர்வு இயல்பாகவே வரைபடங்களில தெளிவாக காட்டப்படும். இது நாங்கள் இந்த 5 படங்களுடைய சுருக்கத்தையும் மிக இலகுவாக ஒரு அட்டவணைப்படுத்தி காட்டலாம். எவ்வாறு என பார்ப்போமாயின், எவ்வாறு என நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது கொலம் போடுவோம் வரிச்சுமை பகிர்வு. அதனால் விலைக்கேள்வி நிகழ்ச்சி என்று முதலாவது கோலம் போடுவோம். வரிச்சுமை பகிர்வு என்று நாங்கள் இரண்டாவது கோலம் போடுவோம். விலைக்கேள்வி நிகழ்ச்சி 5 நாங்கள் ஓர்டரில் எழுத வேண்டும். ஒன்று பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அல்லது முற்றாக நெகிழ்வற்ற கேள்வி, சார்பளவில் நெகிழ்வற்ற கேள்வி அல்லது ஒன்றிலும் குறைந்த விலைக்கேள்வி நிகழ்ச்சி, அலகு விலைக்கேள்வி நிகழ்ச்சி அல்லது ஒன்றுக்கு சமனான விலைக்கேள்வி நிகழ்ச்சி,
சார்பளவில் நெகிழ்வுள்ள விலைக்கேள்வி நிகழ்ச்சி அல்லது ஒன்றிலும் கூடிய விலைக்கேள்வி நிகழ்ச்சி, பூரண நெகிழ்வுள்ள விலைக்கேள்வி நிகழ்ச்சி அல்லது முடிவிலி விலைக்கேள்வி நிகழ்ச்சி என்று போடுகிறோம். இந்த 5 விலைக்கேள்வி நிகழ்ச்சிக்கும் வரிச்சுமை பகிர்வை பார்க்கிற பொழுது அங்கு கீறப்பட்ட படங்களுக்கு அமைவாக நாங்கள் அட்டவணையை நிரப்புவோம். பூச்சியமாயின் வரிச்சுமை முழுவதும் நுகர்வோனுக்குரியது, நுகர்வோர் வரி. ஒன்றிலும் குறைவாக இருந்தால் நுகர்வோர் வரிச்சுமை பெரிது, உற்பத்தியாளர் வரிச்சுமை சிறிதாக இருக்கும். அலகு விலைக்கேள்வி நிகழ்ச்சியாயின் நுகர்வோருடைய வரிச்சுமை உற்பத்தியாளருடைய வரிச்சுமைக்கு சமனாக இருக்க முடியும். ஒன்றிலும் கூடிய விலைக்கேள்வி நிகழ்ச்சியாயின் நுகர்வோர் வரிச்சுமையை விட உற்பத்தியாளருடைய வரிச்சுமை மிக அதிகமாக இருக்கும். முடிவிலியாயின் வரிச்சுமை முழுவதுமே உற்பத்தியாளருக்கு உரிமையானதாக இருக்கும் அல்லது உற்பத்தியாளருக்கு உரியதாக இருக்கும். இதுதான் விலைக்கேள்வி நிகழ்ச்சிக்கேற்ப வரிச்சுமை பகிர்வு. நீங்கள் இந்த ஓடர பிள்ளைகள் குழப்பாமல் இருந்தால் இலகுவாக ஞாபகப்படுத்தலாம். பூச்சியம் ஒன்றிலும் குறைவு, ஒன்றுக்கு சமன், ஒன்றிலும் கூட முடிவிலி. இந்த ஒன்றை எண்ணிக்கொள்ளுங்களின் பூச்சியமாயின் முழுதும் நுகர்வோனுக்குரியது. ஏன் அப்படி பிள்ளைகள்? பூச்சியம் என்ற என்ன, விலை என்னதான் கூடினாலும் கேள்வி தொகை மாறாது. அப்ப முழு வரியையும் நாங்கள் யார் மீது சுமத்தலாம்? நுகர்வோன் மீது. அப்ப முழுவதும் நுகர்வோன், நுகர்வோன் அதிகம், நுகர்வோனுக்கு சமன், நுகர்வோன் குறைவு, நுகர்வோனுக்கு இல்லை, முழுவதும் உற்பத்தியாளர். இந்த ஓடர்ல நீங்கள் வரிச்சுமை பகிர்வை ஞாபகப்படுத்த முடியும். இதை வச்சுக்கொண்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க பிள்ளைகள். எப்பொழுது வரியின் முழு அளவாலும் சந்தை விலை கூடும்? எப்பொழுது வரிச்சுமையில் உற்பத்தியாளன் பங்கு கொள்வதில்லை? எப்பொழுது வரியின் முழு அளவாலும் சந்தை விலை கூடும் அப்படி கேட்டீங்கன்னா பூச்சிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்று சொல்லுவோம். இப்படி கேட்கப்பட்டால் எவ்வாறு? எப்பொழுது வரிச்சுமை முழுவதும் உற்பத்தியாளனுக்குரியது? எப்பொழுது வரிச்சுமையில் நுகர்வோர் பங்கு கொள்வதில்லை? எப்போது வரி விதிக்கப்பட்டாலும் சந்தை விலை மாறாது அப்படி கேட்கப்பட்டால் முடிவிலி விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்று சொல்லிக் கொள்ளுங்க. அதுபோல ஏனைய சந்தர்ப்பங்களை நீங்கள் இவ்வாறு விசேட கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது ஞாபகப்படுத்தி வைக்கலாம். இந்த ஒரு அட்டவணை உங்களுக்கு ஞாபகமாக இருந்தால் 5 படங்களும் தெளிவாக இருக்கும். இப்பொழுது பிள்ளைகள் நாங்கள் விலைக்கேள்வி நிகழ்ச்சிக்கேற்ப உற்பத்தியாளர் மீது விதிக்கப்பட்ட வரிச்சுமை எவ்வாறு பகிர்வு செய்யப்படும் என்ற விளக்கம் பார்த்திருக்கிறோம். தெளிவாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று எண்ணுகிறேன். இத்துடன் நாங்கள் இன்றைய கற்றல் செயற்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்வோம்.